கட்சிக்கு என்று முதல்ல கட்சியுடைய தலைமை ஒரு உத்தரவு பிறப்பிக்குதுன்னா அந்த உத்தரவு ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணும். இப்ப காவல்துறை நண்பர்கள் இன்ஸ்பெக்டர் ஐயால இருந்து எஸ்ஐல இருந்து அத்தனை பேர் கால் கெடுக்க நிக்கிறாங்க. நம்முடைய காவலர் நண்பர்கள் ஏன் இவங்க போய் சேர் எடுத்து போட்டு அங்க உட்கார கூடாதா, நம்ம என்ன சேர பிடிப்போம்? அவருடைய காவல்துறை சுப்பீரியர் ஆபீசர்ஸ் கமாண்டிங் பவர் உத்தரவு, பாதுகாப்பு பணியில நீ சேர் போட்டு உட்கார கூடாது, நிக்கணும், போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணணும்னா பாதுகாப்பு கொடுக்கணும்னு. ஏன் அவங்க இப்ப கடமை தவறி அவங்க போய் உட்காந்தாங்கன்னா இங்க ஒருத்தன் ஆறு அடிச்சுட்டே வருவான், நம்மளால கொஞ்சம் அறையில் இருக்கிறவன் உடனே அந்த வண்டி நிறுத்துவான், சாவி எடுப்பான், சண்டை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வரும், கூட்டம் நின்று போயிடும். புரியுதா? அதே மாதிரி தான் இது கவியரசனாக இருக்கலாம், மோகன்ராஜா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எனக்கு பாரபட்சம் இல்லை. உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய தியாகத்திற்கு நீங்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்காக வாங்குகின்ற கட்சி சார்ந்த வழக்குகளை நான் மதிப்பளிப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே நேரத்தில் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து கட்சியினுடைய கட்டமைப்பை முறையாக நீங்கள் செய்து தர வேண்டும். அப்படி முறையாக செய்து கொடுக்கிற எந்த ஒரு நிர்வாகிக்கு எந்த கொம்பனால பிரச்சனை வந்தாலும் அந்த கொம்பாதி கொம்பனையும் எட்டி கழுத்தை பிடிக்கிற ஆற்றலும் வல்லமையும் வேல்முருகன் ஆகிய எனக்கு இருக்கிறது.